நற்கருணை அருட்சாதனத்திலே இயேசுவின் இதயம் அவருடைய பேரன்பு பிரசன்னமாகி இருக்கிறது. இதை உணர்த்தும் விதமாக நற்கருணை புதுமைகளில் ஒன்றான இத்தாலி நாட்டில் உள்ள லஞ்சானாவில் குருவானவர் நம்பிக்கை இல்லாமல் நிறைவேற்றிய திருப்பணியிலே நற்கருணை இயேசுவின் சதையாக மாறிய போது அதை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் தசையாக மாறிய அந்த தசை மனித இதயத்தினுடைய தசை என்று கண்டுபிடித்தார்கள். ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருக்கிற தசையாக நற்கருணை மாறி இருந்தது என்று இந்த புதுமையிலிருந்து இயேசுவின் அந்த இதயம் நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொதலுக்கு உள்ளாகி ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி அன்னை மரியாள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது அவருடைய கருவறையிலே கருவுண்டாகி வாக்கு மனோருவான தேவன் அவர் உருவான போது முதலிலே அந்த கருவில் உதயமானது இதயம். அந்த இதய துடிப்பு மனிதர்கள் மீது கொண்ட மகத்தான அன்பை வெளிப்படுத்திய இதயம். அந்த மேலான அன்பை, அந்த மேலான கிருபையை கல்வாரியிலே அந்த இதயம் கல்வர்களால் குத்தப்படுகிற வரை மனிதருக்காக துடித்துக் கொண்டிருந்த இதயம். அந்த இதயத்தை ஈட்டியால் குத்திய போது அன்னை மரியாவினுடைய இதயமும் குத்தப்பட்டதை பார்க்கிறோம். உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவா குறைத்தது கல்வாரியிலே நிறைவேறியதை பார்க்கிறோம். இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவையும் நாளை திருச்சபை அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இதயத்தின் விழாவையும் கொண்டாடுகிறது. இந்த இரண்டு இதயங்களுமே கடவுளுடைய திட்டத்தை தேடிய இதயங்கள். இந்த இரண்டு இதயங்களுமே கடவுளை புகழ வேண்டும் என்று பற்றியறிந்த இதயங்கள். இந்த இரண்டு இதயங்களுமே மனுகுலத்தின் மீது அளப்பரிய விதத்திலே கொண்டிருந்த அன்பால் பற்றியறிந்த இதயங்கள். இந்த இரண்டு இதயங்களையும் முள்கள் குத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு இதயத்தையும் வாள் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பாவத்தினால், குறிப்பாக 17வது நூற்றாண்டிலே மார்கரெட் மரியாள் அலோகோக் அவர்களுடைய திரு இருதய ஆண்டவர் கொடுத்த காட்சியிலே ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுவின் இதயம் பட்ட பாடுகளை இயேசுவே இந்த உலகத்திலே இவர்களுக்காக நான் பட்ட பாடுகள், இவர்களுக்காக இன்றும் நான் படுகிற துன்பங்கள், அவர்கள் மீது நான் கொண்டிருக்கிற அளப்பரிய நன்மைகளை எல்லாம் உணராமல், என்னை கண்டுகொள்ளாமலும், என்னை அவசங்கை செய்தும், அவர்களுடைய மீட்பர் என்பதை தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு பரிகாரம் தேடுங்கள் என்று சொன்ன இதயம். இயேசுவின் இதயத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த குடும்பங்கள்
கொடுத்தவர்கள் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று வாக்களித்த இதயம். என்னுடைய இதயத்தையும் என் தாயின் இதயத்தையும் இல்லங்களிலே அரங்கேற்றம் செய்யுங்கள், உங்கள் குடும்பங்களை திரு இதயங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று மார்கரெட் மரியம்மாளுக்கு சொன்ன இதயம். இயேசுவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கிறார். How to devote ourselves and to consecrate our life and our family to the sacred heart of Jesus. இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் எப்படி நாம் ஒப்புக் கொடுப்பது? நம் இல்லங்களிலே இயேசுவின் திரு இதய அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயங்களை அரங்கேற்றி, இயேசுவே இந்த இல்லத்தின் அரசர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் மீட்பர், எங்கள் மீது பேரன்பு கொண்டிருக்கிற இதயம் இயேசுவின் இதயம் என்று சொல்வதன் வழியாகவும், உலகத்திலே கடவுளை கண்டுகொள்ளாமல் கடவுளை அவசங்கை செய்யும் விதத்திலே, கடவுளுக்கு புறம்பாக வாழ்கிற நிலையிலே கடவுளை கடைப்பொருளாக மாற்றி இருக்கிற எல்லா நிலைகளும் மாறவும், கடவுளை பற்றி ஞானம் பெற்றவர்களாய் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கவும் இயேசுவின் திரு இதயம் விரும்புகிறது. அந்த இதயத்தின் அன்பை பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன் என்று கொடுத்த இதயம். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவன் என்று சொன்ன இதயம். பசியும் பட்டினியுமாக இருந்த அந்த மக்களை பார்த்து இவர்கள் ஆயிரல்லா ஆடுகள் போல இருக்கிறார்களே என்று இரக்கம் கொண்ட இதயம் அந்த இயேசுவின் இதயம். அது இப்பொழுது உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற அருட்சாதனம், இந்த நற்கருடைய அருட்சாதனம். இதை மேலோடாக உணர்ந்தவர்களாய் நற்கருடைய ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நம் இல்லங்களில் இருந்தால் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இவர் ஆராதனைக்கும் மகிமைக்கும் உரியவர், நம் மத்தியிலே வாழ்கிறவர், நம்மை காண்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஆண்டவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் வாழ்த்தி வாழ வைக்கிற தேவன், நிறைவாழ்வை அளிக்கிற தேவன் என்பதை உணர்ந்து அவரை தோத்தரித்து பாடுவோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே. நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற இந்த தேவன் கிருபைக்கும் வாஞ்சைக்கும் உரிய ஆண்டவர். அவர் உயிரோடும் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மீகத்தோடும் தெய்வீகத்தோடும் அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் உண்மையிலேயே சத்தியமாக முழுமையாக பிரசன்னமாயிருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கிறோம். அந்த இதய ஆண்டவர் தன் இதயத்தை திறந்து இரு கரங்களை விரித்து நம்மை அரவணைத்துக் கொள்ள, நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம் மீது இரக்கம் கொள்ள, நாம் படுகிற இந்த வேதனை, இந்த உலகம் படுகிற கொரோனா தொற்றிலே அது பட்டுக் கொண்டிருக்கிற வேதனைகளை எல்லாம் கண்டு ஆயிரல்லா ஆடுகள் போல் என்ன செய்வதென்று தெரியாமல், எப்படி இது முடிவுக்கு வரும் என்று தெரியாமல் இருக்கிற நம் மீது இரக்கம் கொள்கிற இதயமாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் பாடுவோம். அவர் உயிருள்ளவர், அவர் ஆற்றல் மிக்கவர், அவர் கிருபையுள்ளவர். இருப்பினும் அவர் நம் மீது இரக்கம் உள்ளவர். அவரை ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஆராதித்து பாட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்தார். யோவான் நற்செய்தியிலே உங்கள் தேவனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்து துதியுங்கள், அதன் வழியாக உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் என்று ஒளிந்த இதயம். ஆகவே அந்த ஆவியானவரை ஆவியிலும் உண்மையிலும் துதித்து பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்,
ஜூன் 19ஆம் தேதி கனவில் புனித சூசையப்பருடைய நாள். தமிழகம் முழுவதும் அறிமுகத்திலே கூடுகின்ற நாள். அறிமுகத்தை நோக்கி ஜெபத்தை எழுப்புகின்ற நாள். கனவில் புனித சூசையப்பரின் பரிந்துரையை கேட்கிற நாள். அந்த கனவில் புனித சூசையப்பருடைய வளர்ப்பிலே வளர்ந்த ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். அவரால் எல்லாம் முடியும். நம்மை எல்லாம் காப்பதற்காகவே சிலுவையில் ஏறினார். அவருடைய இதயம் எதையும் நமக்காக செய்ய துடிக்கிற இதயம். கனவில் புனித சூசையப்பர் நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் இவரிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலேயே நாம் இந்த இடத்திற்கு வருகிறோம். இலகிய இதயம் கொண்ட இயேசு, நான் நலந்தாட்சியும் சாந்தம் உள்ளவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பெரும் துன்ப முடிச்சுகளை, பெரும் சுமைகளை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே, குடும்பங்களிலே பிரச்சனையினால், உறவு பிரச்சனைகளினால், தொழில் பிரச்சனைகளினால், பொருளாதார பிரச்சனைகளினால், பிள்ளைகள் பள்ளிக்கு போகவில்லையே என்ற கவலையினால், இன்னும் பள்ளிகள் தொடங்கவில்லையே என்ற கவலையினால், கொரோனாவானது கூடிக்கொண்டே இருக்கிறதே, இது எப்பொழுது நிற்கும், எப்பொழுது முடியும் என்று தெரியாமல் பய பீதியில் இருக்கிறதுனால் காண்கிறவரை நோக்கி சிந்திப்போம். நம்மை காக்கிறவர் அவர்தான். வான்மலையை நோக்கினேன், எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று பார்த்தேன். ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற நம்பிக்கையில ஆண்டவரை துதித்து பாடுவோம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்புரிய தேவ பிள்ளைகளே, கனவில் புனித சூசையப்பர் நவநாளை கடவுளுடைய பிரசன்னத்துல, நற்கருணையின் பிரசன்னத்துல 19ஆம் தேதி நாம் நிறைவேற்றுவது வழக்கம். நற்கருணை ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிற நம் புனிதருடைய பரிந்துரையை நற்கருணை ஆண்டவர் ஏற்று அவர்கள் இதயம் நம் மீது இரக்கம் கொண்டு மனமாற வேண்டியவர்களுக்கு கல்லான இதயத்தை மாற்றி நிறைவான அன்பையும் கிருபையும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நவநாள் திருப்பலியை, இறுதி ஆண்டவருடைய திருவிழா திருப்பலியில கனவில் புனித சூசையப்பர் நவநாளை திருப்பலியை காணுகிற பிள்ளைகளுக்கு ஆற்றலும் கிருபையும் நிறைவாக கிடைக்க, வல்லமை இறங்கி வர, வாஞ்சி இறங்கி வர, பரிசுத்த ஆவியின் கொடைகள் இறங்கி வர, பரிசுத்த ஆவியின் கனிகள் நிரம்ப கிடைக்க இந்த நவநாளிலே குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து சூசையப்பருடையாக இறையருளை பெற நம்முடைய வல்லமையான ஆவியானவருடைய வரங்களுக்காக வேண்டி பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின்
இறைவா ஆராதனை செய்கின்றேன். தேவ பிள்ளைகளே, இந்த நவநாளிலே நாம் உருக்கமாக திருவாளர் உபகாரம் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே ஜேன் பாஸ்டின் திருவள்ளுவர் பகுதியிலே இப்பொழுது ஸ்ரீபெரும்புதூரில் பணியாற்றுகிறார். அவருக்கு கொரோனா தொற்றிலிருந்து எந்த பாதிப்பும் வந்துவிடாமல் கடவுள் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியிலே திருவாளர் பால்ராஜ், திருமதி மார்கரெட் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நம்முடைய திருத்தலத்தின் பக்தர்கள் அனைவருக்காகவும் நம் பங்கினுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் திருக்குடும்ப தலைவர் கணவன் புனித சூசையாகவும் இயேசுவின் திருவுடைய அன்பிற்காகவும் வேண்டியவர்களாய் பக்தியோடு இந்த நவநாள் ஜெபத்தை நாம் மேற்கொள்வோம். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கணவன் புனித சூசையப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கண்ட நாயகரே, மரியன்னையின் கண்ணிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள நீலிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் அறிந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லோ. தேடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு தரும் கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கணவன் புனித சூசையப்பரே, நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் உமது இறை திருமணம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். கணவன் புனித சூசையப்பரே, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற ஒரு குடும்பத்து பிள்ளைகள் இவ்வருத்தலம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் திரு இருதய ஆண்டவரிடம் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி பெற்றுத்தாரும். உம்மை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோறுட்டி வளர்த்த குழந்தை இயேசுவின் திரு இருதய உணர்வுகளை துடிப்புகளை உம் பிள்ளைகளுக்கு வரங்களாக பெற்றுத்தாரும். பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திருக்குடும்பத்தை பாதுகாக்க கடவுளின் கட்டளைப்படி எகிப்துக்கு கூட்டி சென்ற கணவன் புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்வில் எது திட்டம் அறியாமல் என் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைவனம் தேடவும் நோய் பேய் அறாத சக்திகளிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு மகிழ்ச்சி விட்டுக் கொடுத்தல் கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குடும்பங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அடைந்து தாரும். உம்மோடும் உம் துணைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள் புரியும். பக்கம் 25 கணவன் புனித சூசையப்பருடைய மன்றாட்டு மாலை முழந்தால் படியிட்டு இருதய ஆண்டவருடைய இதயத்திலிருந்து கசிந்து வருகின்ற தண்ணீரும் இரத்தமும் நமக்கு இரக்கமும் கருணையாக கிடைக்கவும் நற்கருணை ஆண்டவர் வழியாக பரிந்துரையை நமக்கு மேற்கொள்ளும் கணவன் புனித சூசையப்பருடைய பேரன்பும் பராமரிப்பும் நமக்கு கிடைக்கவும் வேண்டி நம் குடும்பங்களோடு சேர்ந்து இந்த மன்றாட்டு மாலையை திரு இருதய ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் கணவன் புனித சூசையப்பருடையாக செலுத்தும் மகிமையின் மாலையாக்குவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னிடத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய தமந்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, அச்சிஷ்ட மரியாகியே, கணவன் புனித சூசையப்பரே, தாவீதின் மகனாகிய கணவன் புனித சூசையப்பரே, திரு இருதய பக்தி கொண்ட கணவன் புனித சூசையப்பரே, திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கணவன் புனித சூசையப்பரே, இறைவனின் தாயான மரியாளின் துணைவரான கணவன்
தந்தையாக இருந்த கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாலன் இயேசுவின் இதய விருப்பத்தை விழிப்புமிக்க பாதுகாவலராக இருந்து நிறைவேற்றிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் இதய விருப்பத்தின்படி திருக்குடும்பத்தின் தலைவராக திகழ்ந்த கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதயத்தின் புண்ணியத்திற்கேற்ப கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதயத்தின் விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையை அன்பு செய்வரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உழைப்பாளிகளின் மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை செல்வங்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பெற்று திருமணம் நிகழ்த்த உதவி செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை வரம் இல்லாமல் தவிக்கிற பெற்றோர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களையும் கொரோனா போன்ற கொள்ளை நோய்களுக்கும் குணமாக்கும் வறுமையை பரிந்துரைக்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிற குடும்பங்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனப்பொருட்களில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீய சக்திகளும் பசாசுகளும் நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிமளத்திலே வீற்றிருந்து அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 19ஆம் தேதி நவநாளில் கலந்து கொள்ள முடியாத பக்தர்களுக்கும் கலந்து கொள்கிறவர்களுக்கும் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். அனைத்திற்கும் அவரை இலவச ஆக்கினார். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள தந்தையே இறைவா, உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய தூய மரியாவின் புனிதமிக்க தலைவரான கனவின் புனித சூசையப்பரை உம்முடைய விவரிக்க இயலாத பேரன்பால் இயேசுவுக்கு தந்தையாக இருக்க தேர்ந்து கொண்டீரே. மன்னகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று அறிமுகம் மக்களால் நம்பி வணங்கப்பட்டு இன்று மாநிலம் முழுவதும் எல்லா மக்களாலும் துன்பங்களில் துணை நிற்கின்ற கனவின் புனித சூசையப்பராக அறிமுகத்தில் அருளாட்சி புரியும் அறிமுகம் பங்கிற்கு வரும் பக்தர்களையும் ஆற்றமிக்க உன் கரங்களால் தொட்டு இயேசுவின் திரு என்பால் நிரப்பி அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரையை நீர் கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்துக்கு பாத்திரவான்களாக மாற ஆசிரியரையும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஆட்சி செய்யும் உம் திருமகன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய நவநாள் ஜெபத்தையும் எழுப்பியிருக்கிறோம். அவரோடு உருக்கமாக நம் இதயத்தில் எழுகின்ற ஆற்றலை வல்லமையை தூய் ஆவியானவர் நம் மீது வந்த போது நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்லனா பெருமூச்சோடு அவருடைய உதவியை நாடுகின்ற வாஞ்சியை நாம் கேட்டவர்களாய் எழுந்து நின்று வல்லமையோடு ஆவியானவருடைய வல்லமையோடு இயேசுவின் இதய துடிப்பு நமக்கானது, இயேசுவின் இதயம் நம்மை அன்பு செய்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் உருக்கமாக இப்பொழுது நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய வல்லமையான பொருளை எடுத்து ஒன்று கூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் எங்களுக்கு பிரியமாக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்கள் மத்தியில் எழுந்து வந்திருக்கிறோம். கிருபைக்காக நன்றி கொள்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இதயத்தில் எங்களுக்காக எவ்வளவு தாராளமாக நீர் இடமளித்திருக்கிறேன். உங்களுடைய கிருபையெல்லாம் நினைத்து போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த கிருபைகள், கல்வாரியில் எங்களுக்காக சிந்திய ரத்தம் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தவர்களாய் இயேசுவின் இதயத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இதயம் எங்களை ஆட்சி செய்கிற இதயமாக, இயேசுவின் அன்பு எங்களை ஆட்கொள்கிற அன்பாக, இயேசுவே எங்கள் வீட்டின் அரசராக ஆண்டவரே நீர் எங்களில் வந்து குடிகொண்டருளும். உம்முடைய இதயத்திலே வாழ்கிற எங்களை நீர் எங்கள் இதயத்தில் வாழக்கூடியவர்களாக அவர் செய்தருளும். மார்கரித் மரியம்மாள் ஜெபித்தது போல இயேசுவின் இதயமே எங்களை உம்முடைய இதயத்தை போல் மாற்றியவர்கள் என்று ஜெபிக்கிற மக்களாக இருக்க செய்தருளும். ஆண்டவரை கிருபையோடு வல்லமையோடும் பூமியின் மீது உம்முடைய இதய இரக்கம் இறங்கி வருவதாக, எதை இரக்கமும் வல்லமையும் பூமியிலுடைய எல்லார் மீதும் பொழியப்படுவதாக, கிருபையும் ஆஞ்சையும் எல்லார் மீதும் கிருபையோடு இறங்குவதாக.
மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள், கொரோனா தொற்று வந்து விடுமோ என்ற பாயத்தில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டிலே முதியவர்களாக இருந்து பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை நாட்களாக ஆலயங்கள் திறக்கப்படாமல் ஆலயத்திலே எல்லா மக்களும் உண்மை கூடி புகழ முடியாமல் இருக்கிற உடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஒரு நாளும் மறவாமல் ஆசீர்வதிக்கிற தெய்வம். என்னை நோக்கி கூப்பிட நான் உன் ஜெபத்தை கேட்பேன், என்னையே நம்பி இருப்பதனால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வாக்குறுதியில் நம்பிக்கையுள்ளவர்களாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா புத்தகம் 33:3 துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன், நீர் அறிந்திராத வரைக்கு நீர் காண முடியாத புதுமைகளை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எங்களை கிருபையோடு ஆசீர்வதித்த தெய்வமே, வல்லமையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உலக மக்கள் அனைவரும் துன்பத்திலே வாடுகிறார்கள். அருளாதார துன்பத்திலே, உடல் சுகமற்ற நிலையிலே, கொள்ளை நோயின் பயத்திலே துன்பப்படுகிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மீது உம்முடைய வல்லமையான கரம் இருப்பதாக, இதயத்தை திறந்து இரு கரங்களை விரித்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உம்முடைய நற்கருணை வல்லமை, இயேசுவின் இதய வல்லமை கணவன் மீது சூசையற்றொழியாக எல்லா குடும்பங்களுக்கும் செல்வதாக. நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள், கடன் தொழிலில் இருக்கிற பிள்ளைகள், இந்த காலங்களிலே பொருளாதாரம் இல்லாமல் கடன் வாங்கி தொழிலை செய்ய முடியாமல், தொழிலை நிறைவேற்ற முடியாமல், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் என்ன நடக்குமோ என்று பயத்தில் இருக்கிற பிள்ளைகள் வல்லமையோடு உடைய நம்பிக்கை வைப்பார்களா? உண்மையை கொள்ளும் நம்பிக்கை அவர்களுக்கு ஆசிராய், அவர்களுக்கு கிருபையாய் இறங்கி வரும் என்ற நம்பிக்கையில ஆண்டவரே, உம்முடைய வளர்ப்பு தந்தை அருளாட்சி புரியும் இந்த திருத்தலத்துல ஆண்டவரே, ஒரு சில பேர் நாங்கள் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எழுப்புகிற ஜெபம் வல்லமையோடு உம்மை நோக்கி வருவதாக, உம்மையோடு கிருபையில் வந்து எங்களை எல்லாம் ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, எல்லா இடங்களுக்கும் நீர் செல்லக்கூடியவர், உயிர்த்த ஆண்டவர். எல்லா இடங்களுக்கும் மூடி இருக்கிற கதவுகளுக்குள்ளும், மூடப்பட்டிருக்கிற இடத்திலும், முடங்கி கிடக்கிற நாங்கள், கட்டுண்டு கிடக்கிற நாங்கள், ஒதுக்கி இருக்கிற நாங்கள், விளக்கப்பட்டிருக்கிற நாங்கள், ஊர் கட்டுப்பாட்டிலே இருக்கிற நாங்கள், வெளியே வர முடியாமல் இருக்கிற நாங்கள், ஆண்டவரே நீர் அன்று உயிர்த்த ஆண்டவராய் சீடர்கள் கதவை சாத்தி உள்ளே இருந்த போது வில்லங்களுக்குள் சென்று உங்களுக்கு சமாதானம் என்றே, உங்களுக்கு நல்வாழ்வு என்றே, உங்களுக்கு ஆசீர்வாதம் என்றே, உங்களுக்கு கிருபை என்றே, அதே ஆசீர்வாதத்தை தமிழகத்தின் மீது, இந்திய தேசத்தின் மீது, உலக மக்கள் மீது நீர் முடிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரங்கள் எங்களுக்காக காயப்பட்டது, உம்முடைய இதயம் எங்களுக்காக காயப்பட்டது, உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமடைவோம் என்று நம்புகிறோம். அதே வல்லமையில இயேசுவின் 5 காயங்களில் நாமத்திலே, இயேசுவின் வல்லமையில நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்மால் மட்டுமே கூடும், உம்மால் மட்டுமே முடியும், உம்மால் மட்டுமே நிறைவேறும் என்ற நம்பிக்கையில ஆண்டவரே நீர் கொரோனாவை கடிந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நோயிலிருந்து இவர்களை விட்டு வெளியேறு என்று நீர் கட்டளையிடுகிறவர்களாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமையை அறிந்த மக்கள், உம் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உம்மை நோக்கி எழுவதாக. நாங்கள் திருவெளிப்பாடு புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே, அங்கே தூப கலசங்கள் எழும்போது அது ஜெபமாக உடைய சன்னிதானத்திற்கு வந்தது. அந்த ஜெப ஒளியிலே எங்களுடைய ஜெபம் எல்லாம் உம் பிரசன்னத்திற்கு வந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வைக்கிற ஜெபம், உம் பிள்ளைகள் கிருபையோடு எழுப்புகிற ஜெபம் உம்மை நோக்கி வருவதாக. ஆண்டவரே, கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு வாய் திறந்து உம்மை புகழக்கூடிய அவர்களுடைய நாவுகளை அவிழ்த்தருளும் ஆண்டவரே. இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற கிருபையை பெறுவார்களாக ஆண்டவரே. பிடித்து வைத்த புலி போல ஆண்டவரை புகழ தெரியாதவர்களாய், ஜெபிக்க தெரியாதவர்களாய், காட்டு பிராணிகளாய் இருக்கிற கத்தோலிக்க மக்கள் ஜெபிக்க மக்களாய் எழுப்புதல் பெறுவார்களாக ஆண்டவரே. உம்முடைய புகழை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை உணர்ந்த மக்கள் அதை ஏன் அறிக்கையிட முடியாமல் இருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரவும், ஆவியானவர் இறங்கி வரும்போது இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அல்லேலூயா ஆண்டவருக்கு கிருபை என்று சொல்லி தந்தையான கடவுளை அப்பா தந்தா என்று கூப்பிடுகின்ற வாஞ்சியை கத்தோலிக்க மக்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையும் கிருபையும் இருக்கிற திருச்சபை எழுப்புதல் பெறாதனால், கத்தோலிக்க மக்கள் இறைவார்த்தையும் தெரியாமல் இருப்பதனால் கண்டு சபைக்காரர்கள் எல்லாம் கேலி செய்கிற அளவிற்கு, படித்துறைகளுக்கு சத்திய வேதமானது பழிப்புக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இதயம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, உம் இதயம் நோய் இருக்கிறது, அந்த இதயத்தில் இரத்தம் வடிகிறது. எங்களுடைய பாவமும், எங்களுடைய கண்டுகொள்ளாமையும், எங்களுடைய அவசங்கையும், எங்களுடைய கருத்தற்ற தன்மையும், உம்மை புறக்கணித்து வாழ்ந்த தன்மையும் உம்மை காயப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. இந்த திருத்தலத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த வல்லமையான நற்கருணை ஆசீர்வாதம், நிறைவேற்றுகிற திருப்பலி, எங்களுடைய ஒருத்தல்கள், இந்த திருத்தலத்தில் மேற்கொள்கிற ஜெபங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். குறிப்பாக கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எழுப்புதல் கிடைப்பதாக ஆண்டவரே. அவர்கள் ஆலயத்திற்கு சென்றாலும், வீட்டில் சென்றாலும் மௌனமாக, மௌனிகளாக, உம்முடைய புகழை புகழ முடியாதவர்களாக, அவர்கள் நாவுகள் தாடையோடு ஒட்டி கொண்டது போல அப்படியே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய வாய் திறக்கப்பட வேண்டும், அவர்கள் உம்மை புகழ வேண்டும். உம்மை புகழுகின்ற நாவு எவ்வளவு வல்லமையானது, உம்மை துதிக்கின்ற நாவு எவ்வளவு போற்றுதற்குரியது. ஆண்டவரை விண்ணவர், மன்னவர், தூயவர், தூயவர் என்று ஆராதிக்க கடவார்கள்
ஆசீர்வாதத்திலே திருப்பலியிலே அவர்கள் நன்றாக சத்தமாக பதிலளிக்கவும் உம்மை புகழவும் ஜெபங்களை சத்தமாக சொல்லி ஜெபிக்கவும் கிருபை கொடுத்து குடும்ப ஜெபங்களில் இருக்கிற போதும் யாராவது ஜெபிக்கிறார் என்று எனக்கு என்ன என்று ஏனோ ஆனா என்று இருக்கிற கண்டுகொள்ளாத தன்மைகள் சாத்தானுடைய தன்மைகள் அவளை விட்டு விலகவும் ஆண்டவரை வாயை திறந்து சரியாக ஜெபிக்கிறோமா நன்றாக ஜெபிக்கிறோமா யாரை என்ன சொல்லுவார்கள் என்று அறியாத பிள்ளைகளாய் குழந்தைகளைப் போல கடவுளை துதிக்கிற வல்லமையில குழந்தைகளைப் போல கடவுளை வல்லமையோடு நாம் ஏறெடுக்கிற கிருபையை கத்தோலிக்க பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள் ஆண்டவரே. விவிலியத்தை வாசிப்பார்கள் ஆண்டவரே. தினந்தோறும் உடைய வார்த்தை வாழ்வழிக்கின்ற வார்த்தை என்பதை உணர்ந்து 1 மணி நேரமாவது இந்த கொரோனா கட்டுப்பாட்டில் வாழ்கிற போது 1 மணி நேரம் முழுவதுமாக இறை வார்த்தையை விவிலியத்தை எடுத்து படித்து உம்முடைய சித்தத்தை உம்முடைய கிருபையை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் தொட்டால் ஒழிய அவர்கள் தொடப்பட மாட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் அவர்களுக்குள் புகுந்தால் ஒழிய அவர்கள் உமக்குள் வரமாட்டார்கள் ஆண்டவரே. சாத்தானுடைய கட்டுப்பாட்டிலே உலக கட்டுப்பாட்டிலே உலக ஈர்ப்புக்குள் இருக்கிற பிள்ளைகள் உம்மிடம் வருவதற்கு நீர் வாஞ்சையோடு உங்கள் இதய இயக்கத்தை அவர்களுக்கு புகுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆவி அவர்களுக்குள் நுழைவதாக ஆண்டவரே. அவர்களை ஆட்கொண்டருளும் ஆண்டவரே. அவர்கள் உம் பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் எங்களை யார் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே? எங்களை நீர் கண்டுகொள்ளவில்லை என்றால் யார் கண்டுகொள்வார் ஆண்டவரே? இந்த உலகம் அழுது கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம். பல வீடுகளுக்குள் இருப்பதனால் புரியாமல் இருக்கிறோம். நாடுகளுக்கிடையே அவநம்பிக்கையும் புதிர்களும் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையே போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்ற அபத்தம் இருக்கிறது. இந்த நேரத்தில் யார் சலைத்தோன் என்று பார்த்து எல்லோரையும் ஏமாற்றுகிற பொய் சொல்லுகிற திருடர்கள் எல்லா இடத்திலும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சூழலை மாற்றி எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய நல்ல எண்ணத்தையும் கிருபையும் நீர் கொடுத்த ஆசீர்வதியும் உம்முடைய இதயத்தில் எழுகின்ற நல்லெண்ணங்கள் எல்லாம் எல்லாருக்குள்ளும் புகுவதாக. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட எல்லாரும் எல்லாரையும் அன்பு செய்ய யாரும் ஏமாற்றாமல் இருக்க ஆண்டவரே, உம்முடைய நல்லெண்ணம் உம்முடைய நற்செய்தி நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் ஆண்டவர். உம்மால் அன்றி எங்களுக்கு மீட்பு இல்லை. விண்ணிலும் மண்ணிலும் இயேசுவின் நாமத்தை தவிர நாங்கள் மீட்புடைய வேறு நாமம் இல்லை என்று வாழ்ந்த கடமை புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை பின்பற்றி அன்னை மரியாளுடைய பிரியமான வாழ்க்கையையும் அவருடைய இதயம் இயேசுவை தேடிய அந்த தேடலையும் நாங்களும் இயேசுவையும் இயேசுவின் இதயத்தையும் மரியனை போல தேடக்கூடிய பிள்ளைகளாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற எல்லா பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுத்து எல்லா குடும்பங்களையும் இயேசு தெரிவித்திருக்கும் அன்னை மரியாளுடைய மாசத்தை இதயத்துக்கும் ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் அனைவரும் முழந்தால் படித்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவதற்கான நற்கருணை கீதத்தை நாம் பாடி ஆண்டவருடைய அருளுக்கு தயாராகும். மாண்போய
திருவுடல் திருநத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் அன்று சீனாய் மலையிலே நெருப்பு வடிவிலே இறங்கி வந்து பாளையத்தில் இருந்த எல்லா மக்களையும் வல்லமையோடு ஆசீர்வதித்தது போல தேவன் எழுந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இறுதி ஆண்டவருடைய திருநாளிலே தன்னுடைய இதய அன்பை நம் மீது படுகிறார். அன்பு செய்யப்படாதவர்கள், காயப்பட்டிருக்கிறவர்கள், குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள், திருமணம் ஏற்பாடு செய்தும் நடக்கவில்லையே, அது எப்படி நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் இருக்கிறவர்கள், இன்னும் பள்ளி பிள்ளைகளுக்காக, படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக, கல்லூரியில் இடங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இவரிடமிருந்தே அருளும் ஆற்றலும் வரும் என்ற நம்பிக்கையில் கரம் பிடித்தவர்களாய் நம் வாயை திறந்து இதயத்திலிருந்து நாம் அவரை நோக்கி கைவிரித்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் ஆண்டவரே எங்கள் தேவனே என்று சொல்லியவர்களாய் நாம் உருக்கமாக ஜெபித்து ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை, குழந்தைகளை உம்மை நோக்கி ஜெபிப்பவர்களை, கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களை ஆசீர்வதியும்.